வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான நேத்திக்கான ஒரு அனாலிசிஸ், ஆக்சுவலி தேர்ஸ்டேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு, இன்னைக்கு ஃப்ரைடே, இப்போ இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், திஸ் இஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் எவ்ரிடே அனாலிசிஸ் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட எவ்ரிடே அனாலிசிஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்ரிடே அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துலாம். நேற்று மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தது, தேர்ஸ்டே மூவ் எப்படி இருந்தது, நம்ம செட்டப்ஸ்குள்ள நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸ்குள்ள எவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருந்தது, அதில் எவ்வளோ லாஸ், எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான். ஸோ இதோட இங்கே இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. நமக்கு வந்து பிரேக் அவுட் டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ கன்ஃபர்மேஷன் இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 24251 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். 224 வரைக்கும் இதோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட்டோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் இருந்தது. ஸோ இதையும் நமக்கு என்னாச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு என்னாச்சு, இங்கேயும் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கேயும் நம்ம புட் ப்ரைஸில் தான் பை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் இதோட க்ளோசிங் வேல்யூவான 24258 நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா நமக்கு மொமெண்டம் சுத்தமாகவே இல்லை. ஸோ சுத்தமாக இல்லாதனால இங்கே என்னாச்சு அப்படின்னா நமக்கு சடனாகவே நமக்கு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆக்சுவலி எப்போவுமே எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ராப்பரான டார்கெட் டிசைட் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்துட்டு சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும். ரிஸ்க்லேருந்து ரொம்ப சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுதான் பெட்டர் மூவாக இருக்கும். ஸோ பிஃபோராக நம்ம பண்ணிக்கலாம், ஆஃப்டர் நம்ம லேட்டராக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வேண்டாம். ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் என்னாச்சு அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைக்கில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே 24272 வந்து நமக்கு நீட்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் இங்கே. நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. அகைன் என்னாச்சு பாருங்க, நம்ம லைனில் பிரேக் அவுட் கிடச்சிது. பிரேக் அவுட் கிடச்சிட்டு இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ வந்து அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. இதை நீங்கள் உங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24318 வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஆக்சுவலி வந்து மொமெண்டம் கொடுக்கல. ரொம்ப மைல்டு மூவ் தான் இருந்தது. சடனாக என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸ் தான். ஸோ இங்கேயுமே நமக்கு வந்துட்டு ஒரு லாஸ் ஹிட் மொமெண்டம் தான் நேற்று ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அகைன் 2 டைம் சேம் லைனில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நெக்ஸ்ட் அந்த லைனை நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எவ்ரிடே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக் வந்து கொஞ்சம் ப்ராப்பராகவே இல்லை. உங்களுக்கே தெரியும், நம்ம எப்படி சொல்கிறது, வலட்டைலாக தான் மொமெண்டம் இருந்தது. ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. சம் டேஸ் வந்துட்டு நோ ட்ரேட்ஸில் தான் நம்மளோட டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த வீக் கொஞ்சம் வஸ்ட்டாக தான் போச்சு இல்லையா. அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனாலும் நம்மளோட கேபிட்டலை சேவ் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட செட்டப்ஸ் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாஸ் இல்லாமல் அது லாஸாகவே இருந்தாலும் அதை ரொம்ப மினிமைஸ் பண்ணி நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர முடியுங்கிற அளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இப்போ நம்மளோட செட்டப்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே ஐடியா கிடைக்கும். ஸோ நிஃப்டி 50யோட ஸ்டேட்டஸ் தான். தேர்ஸ்டே ஸ்டேட்டஸில் நம்ம அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் முடியுது. பட் அகைன் 2 ட்ரேட்ஸ்மே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். அதனால நெக்ஸ்ட் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ணல. ஓகே, ஸோ 3 ட்ரேட்ஸில் நமக்கு 1 மட்டும் தான் ப்ராஃபிட்டாக இருந்தது. பேலன்ஸ் 2 லாஸ் ஹிட்டோட நம்மளோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட வியூவும் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சேம் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன பண்ண மாட்டோம், நம்மளோட எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் உங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56904 சாரி க்ளோசிங் வேல்யூ 56879 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
இதோட லோ வரைக்குமே நீங்க வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் நீங்க எடுத்துட்டு போயிருக்க முடியும். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஒரு நீட்டான ப்ராஃபிட்டோட நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் இதுவே வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான் இல்லையா? நமக்கு இங்க க்ளோசிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ நம்ம பார்த்தோம் 5, 6, 8, 9, 7ல நம்ம பை பண்ணியிருந்தோம். பட் அதோட வந்து லோ வரைக்கும் நீங்க எங்க வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கலாம்னா 7, 6, 8 வரைக்கும் வந்துட்டு நீங்க உங்க ப்ராஃபிட் புக்கிங்க மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு சூப்பர்பான ட்ரேடாக தான் இருந்தது. செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அகைன் என்ன பண்ணுவோம்? கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம லைன்ல நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது என்னாச்சு? இங்க நமக்கு நீட்டான ஒரு கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன். நீங்க கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணிட்டு அதோட க்ளோசிங் வேல்யூ வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே. ஸோ இங்க இதோட க்ளோசிங் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவான 57047ல நீங்க உங்க பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரைட். இந்த கேண்டலோ க்ளோசிங்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ப்ராப்பர் கொஞ்சம் நேரம் மொமெண்டமே இல்லைனா கூட அட் ஃபைனலி நமக்கு ஒரு சூப்பர்பான நீங்கள் நீட்டான டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ நமக்கு தர்ஸ்டே ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நமக்கு வந்து இங்க வந்து கால் பிரைஸ் நம்ம புட் பிரைஸ்ல பை பண்ற மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஒரு கன்ஃபர்மேஷன். அட் த சேம் டைம் கால் பிரைஸ்ல பை பண்ற மாதிரி அப் ட்ரெண்ட்ஸ்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. நீட்டான 2 கன்ஃபர்மேஷன். 2மே ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டா நீங்க எக்ஸிட் ஆயிருக்கலாம் கைஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஃபார் Thursday. ஓகே. ஸோ இப்போ போத் நம்ம பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50க்கு இன்னைக்கு ஃப்ரைடே இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட எவ்ரிடே அனாலிசிஸ் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ப்ராப்பரா நம்ம செட்டப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்துட்டு ரியல் டைமா நீங்க வந்து அத வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பத்தின அக்யூரசி லெவல் பத்தி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50க்கு நம்ம இப்போ ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கு இப்போ ஃப்ரைடே நம்ம வந்துட்டு ஜூலை 31 நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளோட டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனில் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷூர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் டார்கெட் 57261, 57524, 57752, 58075, 583, 68, 585, 94. ஓகே. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஃபார் த பிகினர்ஸ் நீங்கள் வந்து நம்ம ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம செட்டப்ஸில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் பை பண்ணும்போது ஷூராக வந்துட்டு ஒரு சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ண முடியும். கேபிட்டலை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட எவ்ரிடே மூவும் போயிட்டுருக்கும். 569 first target, 71, 566, 92, then 565, 08, 560, 71, 55, 787, finally 556, 53. ஓகே. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட். ஸோ அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் பார்த்துருக்கோம். இந்த போத் டார்கெட்ஸும் நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேடிங் உள்ள ட்ரெண்ட் மேக் பண்ணி ஃபர்தராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். ஷூராக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல இருக்கும் நம்மளோட மூவ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி 50க்கு இன்னைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50க்கு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 243, 62, 244, 21, 24489, 2454, 7, 246, 14, then 247, 52. ஓகே. இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாம். 242, 66, then 241, 89, 2411, 5,
240, 52, 2400, 5, then 239, 38, then 238, 38. ஓகே. ஸோ இது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். போத் பார்த்தாச்சு. அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ டைம் இல்லை. ஃபர்ஸ்ட்டாக நம்மளோட டார்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தராக கன்ஃபர்மேஷன்ஸோட உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு சண்டே வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.